அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று உளுந்தூர்பேட்டையில் நமது கட்சியின் சார்பில், மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு வெற்றிகரமாக நடந்தேறியுள்ளது. இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இந்த மாநாட்டில் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்புரை ஆற்றிய தோழமை கட்சிகளின் தலைவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி, செய்தி தொடர்பாளர் அண்ணன் TKS இளங்கோவன், ஐயா வைகுண்டர் இயக்கத்தின் தலைவர் திரு பால பிரஜாபதி அடிகளார் ஆகியோருக்கும், கருத்துரை வழங்கிய தோழமை கட்சிகளின் மகளிர் அணி தலைவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் வாசுகி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பெண்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் தோழர் ஆனி ராஜா அவர்களுக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்குரைஞர் சுதா அவர்களுக்கும், துணை பொதுச் செயலாளர் மதிமுக மருத்துவர் ரொகையா ஷேக் முகமது அவர்களுக்கும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய மகளிர் அணி தலைவர் AS ஃபாத்திமா முசஃபர் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியின் மகளிர் அணி மாநில பொருளாளர் ஷான் ராணி ஆலிமா அவர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயலாளர் முத்துலட்சுமி வீரப்பன் அவர்களுக்கும் உங்களின் சார்பில் மீண்டும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு பல்வேறு வகையில் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்க விரும்புகிறேன். குறிப்பாக பிரமாண்டமான முறையிலே மாநாட்டு பந்தலை வடிவமைத்து ஒளிவெள்ளம் பாய்ச்சக்கூடிய வகையில் நாடெங்கிலும் நமது போர்க்குரல் ஒலிக்கும் வகையில் ஒளி அமைப்பை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த JP பந்தல் என்னும் நிறுவனத்தின் உரிமையாளர் அன்பு சகோதரர் விசு என்கிற விஸ்வநாதன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த மாநாடு நடைபெற்ற இடம், அதாவது அந்த நிலம், உளுந்தூர்பேட்டை பேரூராட்சியின் மேனாள் தலைவர் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்குரியதாகும். அவர் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு மனமு வந்து நமக்கு அந்த பெரு நிலத்தை, 40 ஏக்கருக்கு மேலான பரப்பளவு உள்ள நிலத்தை கட்டணமில்லாமல் வழங்கினார். அவருக்கு மேடையிலே நாம் நன்றி தெரிவித்தாலும் கூட மீண்டும் உங்களின் சார்பில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அதேபோல மாநாட்டுக்கு அருகே பல்லாயிரக்கணக்கான வண்டி வாகனங்களை நிறுத்துவதற்கு இடம் கொடுத்து ஒத்துழைப்பு நல்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும், அந்த பகுதியில் இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைவதற்கு நம்முடைய தோழர்கள் இடையூறு இல்லாமல் களப்பணி ஆற்றுவதற்கு
ஒத்துழைப்பு நல்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயசூரியன் அவர்களுக்கும், நமது சிதம்பரம் தொகுதியைச் சார்ந்த அன்பு இளவல் சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த மாநாட்டை அறிவித்த நாளில் இருந்து சமூக ஊடகங்களில் இந்த மாநாடு குறித்த விளம்பரங்களை பரப்பிய 3 மணி நேரம் ஒளிபரப்பப்பட்ட அந்த காணொளியை தயாரித்து மேலும் இந்த மாநாட்டுக்கான அனைத்து ஊடக ஒருங்கிணைப்பு பணிகளையும் மேற்கொண்ட VOC வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பின் நிறுவனர், நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் அவருடைய தலைமையிலான குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். மேடையில் நன்றி தெரிவிக்க இயலாமற் போய்விட்டது. VOC அமைப்போடு இணைந்து கடந்த சில வாரங்களாக அனைத்து பணிகளிலும் கவனம் செலுத்தி அதனை வெற்றிகரமாக நடத்துவதற்கு களத்திலிருந்து தொடர்ந்து தலைமையோடு தொடர்பு கொண்டு உரிய ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்த அண்ணன் தயாளன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அவருக்கு அந்த பகுதியிலே உற்ற துணையாக இருந்து பணியாற்றிய கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர்கள் சேந்தநாடு அறிவுக்கரசு, மதியழகன், வேல் பழனியம்மாள், கடலூர் மேற்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி ஆகியோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கம் ஒரு துணைநிலை அமைப்பாக அண்மையில் நாம் உருவாக்கியிருக்கிறோம். அவருடைய முதல் மாநில செயலாளராக சக்திகிரி அவர்களை நியமித்தோம். அவர் தன்னுடைய மகளிர் குழுக்களின் மூலமாக கள்ளக்குறிச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள வட்டாரங்களில் ஏராளமான ஆயிரக்கணக்கான மகளிரை மாநாட்டுக்கு திரட்டி வந்தார். அவருக்கும் சக்திகிரி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் அனைவரும் இந்த மாநாட்டின் வெற்றிக்கு கடந்த சில வாரங்களாக மிக தீவிரமாக பணியாற்றியதை நாம் அறிவோம். அவ்வளவு பேரையும் மேடையில் நான் விழித்திட வேண்டும் என்று விரும்பினாலும் நேரம் இடந்தரவில்லை. ஊர் ஊராக சென்று துண்டறிக்கைகளை விநியோகம் செய்தார்கள். புதிதாக ஏராளமானவர்களை பொறுப்பிலே கட்சியின் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து நியமனம் செய்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கில், ஏன் லட்சக்கணக்கில் மகளிரை இந்த மாநாட்டுக்கு திரட்டுகிற பணியில் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த அனைவருக்கும் மிகப்பெரிய பங்கு உள்ளது. ஆகவே மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த மாநில செயலாளர் நற்சோனை உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு 62 குழுக்களாக பிரிக்கப்பட்டது. தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள், கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் இந்த மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைப்பதற்கு, செயற்குழு கூட்டங்களை நடத்துவதற்கு, சுவர் எழுத்து உள்ளிட்ட விளம்பரங்களை மேற்கொள்வதற்கு, அவ்வப்போது பிரச்சார பேரணிகளை வாய்ப்புள்ள இடங்களிலே ஒருங்கிணைப்பதற்கு,
ஆயிரக்கணக்கிலே ஆங்காங்கே துண்டறிக்கைகளை அச்சிட்டு விநியோகம் செய்வதற்கென்று பல்வேறு செயல் திட்டங்களை வரையறுத்து மிகச்சிறப்பான முறையிலே பணியாற்றிய மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த மாவட்ட வாரியாக 62 குழுக்களை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஒவ்வொருடைய பெயரையும், அந்த குழுவில் உள்ள அனைவரின் பெயரையும் உச்சரிக்க வேண்டும். அதற்கு நேரம் அதிகம் தேவைப்படும். தோழர்கள் அனைவரையும் நான் தனித்தனியே விழித்ததாக கருதி என் நன்றியை ஏற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, இந்த மாநாட்டை நாம் அறிவித்ததும் சமூக ஊடகங்களின் வாயிலாக இதை அறிந்து மாநாட்டுக்கு நாங்களும் வருகிறோம் என்று ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சார்ந்த நமது கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றது நமக்கு மேலும் சிறப்பை கூட்டியிருக்கிறது. தெலுங்கானா மாநில செயலாளர் டாக்டர் ஜிலகரா ஸ்ரீனிவாஸ் தலைமையில் முன்னணி தோழர்கள் ஏராளமானவர்கள் இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றுள்ளனர். அவுரங்காபாத்திலிருந்து முகுல் உள்ளிட்ட தோழர்கள் பலர் இந்த மாநாட்டுக்கு வந்து பங்கேற்றார்கள். கர்நாடகாவிலிருந்து பதாகைகள் பிடித்துக்கொண்டு முழக்கங்களை எழுப்பிக் கொண்டு இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றது கூடுதல் சிறப்பளித்தது. கேரளாவிலிருந்தும் இந்த மாநாட்டுக்கான விளம்பரங்களை சமூக ஊடகங்களில் வெகுவாக எடுத்து போய் மக்களிடத்தில் சேர்த்த தோழர்கள், முன்னணி தோழர்கள் பலர் இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள். அண்டை மாநிலங்களிலிருந்து இந்த மாநாட்டுக்கு வருகை தந்த நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் இதனை வரவேற்று ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை சார்ந்த தோழர்கள் தம்பி நாசர் அவர்களின் தலைமையில் வாழ்த்துக்களை அனுப்பியிருந்தார்கள். அங்கே அவர்கள் அதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. மேதா பட்கர் அவர்கள் வாழ்த்துச் செய்தியை அனுப்பியிருந்தார். இந்த பதற்றத்தில் அவருடைய வாழ்த்துச் செய்தியை ஒளிபரப்ப இயலாமல் போய்விட்டது. நம்முடைய ஊடக பக்கங்களில் அதை பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக அவரை அழைத்த போது ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன. டெல்லியிலே என்னால் இந்த மாநாட்டுக்கு வர இயலாத நிலை இருக்கிறது, எனவே பொறுத்தருள வேண்டும் என்று அவர் சொன்னதோடு மட்டுமில்லாமல் 2 நிமிடம் வாழ்த்துச் செய்தி ஆங்கிலத்திலே பேசி அனுப்பியிருக்கிறார். அதை ஒளிபரப்ப வேண்டும் என்று எண்ணியிருந்த வேளையில் பல்வேறு பணி நெருக்கடிகளின் காரணமாக அதை ஒளிபரப்ப இயலாமல் போய்விட்டது. பெருமதிப்பிற்குரிய தோழர் மேதா பட்கர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். பீகாரில் பிர்சா முண்டா என்ற அமைப்பு, பழங்குடியினத்தின் போராளி பிர்சா முண்டாவின் பெயரில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று ஆதரவு தெரிவித்து அங்கே அவர்கள் ஒரு அரங்க நிகழ்வாக மதுவிலக்கு மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள், போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். ஒடிசா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலிருந்தும் இளைஞர்கள், இளம் பெண்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் அரசியல் கூட்டணி கணக்குகளை தாண்டி இந்த இயக்கம் ஒரு சமூக இயக்கமாக இயங்குகிறது என்பதை உணர்ந்து விடுதலை சிறுத்தைகளின் உன்னதமான நோக்கம், உயர்ந்த நோக்கம், இதனை வரவேற்கிறோம் என்று அந்த தோழர்கள் வாழ்த்துச் செய்தியை அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். கட்சியில் நம்முடைய தோழர்கள், பொதுச் செயலாளர்கள் தோழர் சிந்தனை செல்வன், தோழர் ரவிக்குமார், துணை பொதுச் செயலாளர்கள்
முதன்மைச் செயலாளர் ஏசி பாவரசு, துணை பொதுச் செயலாளர்கள் எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், வன்னி அரசு, எழில் கரோலின், ரஜினிகாந்த், ஆதவ் அர்ஜுன் உள்ளிட்ட அனைவருமே இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பு பணியில் அவரவர்களுக்கு என்று வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் நின்று பணியாற்றியது மட்டுமில்லாமல் தமிழகம் தழுவிய அளவில் பல்வேறு பணிகளை ஒருங்கிணைத்தார்கள். ஆகவே இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த, அதாவது மாநில அளவில் ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்ட தலைமை நிலைய செயலாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன், ஆ பாலசிங்கம், இளஞ்சேக்வேரா, செய்தி தொடர்பாளர் கு.க. பாவலன், மா சங்கத்தமிழன், சஜன்பராஜ், குடந்தை தமிழினி, ஆதிமொழி, வி.ஆர். ஜெயந்தி, இரா பாண்டியம்மாள், கவினி ஆகிய தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். அதேபோல தலைமையகத்திலிருந்து அனைத்து பணிகளுக்கும் ஒத்துழைப்பாக இருந்த தயா நெப்போலியன், வீர ராஜேந்திரன், தமிழேந்தி, சிவராஜ், அம்பேத் அரசு, தமிழ்மாறன், வெளிச்சம் பிரவீன், நெப்போலியன், விடுதலை ஆகிய தம்பிகளுக்கும், கேடிஆர் திருமால், அபி, அரவிந்த் ஆகிய தம்பிகளுக்கும், லைவ் கார்த்திக், லைவ் ஈஸ்டர், லைவ் குமார் ஆகிய தம்பிகளுக்கும், போட்டோகிராஃபர் எழிலிமயன் உள்ளிட்ட ஊடகத்தளத்தில் பணியாற்றும் தம்பிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருள வேண்டும். தனித்தனியே ஒவ்வொருவரையும் விழித்து அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெயர்கள் விடுபட்டிருந்தால் தயவு கூர்ந்து பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருமை தோழர்களே, இந்த மாநாடு மாபெரும் வெற்றி. எந்த விதமான அசம்பாவிதத்திற்கும் இடமில்லாமல் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக வீடு திரும்பிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி, பாராட்டுகள். அதைவிட நாம் விடுத்த அழைப்பை ஏற்று லட்சக்கணக்கான பெண்கள் சீருடை அணிந்து வந்தது இந்த மாநாட்டுக்கான கூடுதல் சிறப்பு. லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்றார்கள் என்று சொல்ல விரும்பாத ஊடகங்கள், அதை பதிவு செய்ய விரும்பாத ஊடகங்கள், அதற்கு முக்கியத்துவம் அளிக்காத ஊடகங்கள் வேண்டுமென்றே கட்டுக்கடங்காத இளைஞர் பட்டாளம் இந்த மாநாட்டில் திரண்டு வந்ததை நேர்மறையாக அணுகத் தெரியாமல் கட் அவுட்டுகளிலே ஏறி நின்றார்கள், காவல்துறையினரை இடித்து தள்ளினார்கள், தடுப்பு வேலிகளை உடைத்து முன்னேறினார்கள் என்று முகம் சுளிக்கும் காட்சிகள் என்றெல்லாம் எதிர்மறையாக ஒரு தோற்றத்தை, எதிர்மறை தோற்றத்தை உருவாக்குவதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். இந்த எதிர்மறை விமர்சனங்களை யாரும் பொருட்படுத்த வேண்டாம். 100 விழுக்காடு இந்த மாநாடு மாபெரும் வெற்றி, மகத்தான வெற்றி, என்றென்றைக்கும் வரலாற்றில் நிலையான இடம் பிடிக்கும் அளவுக்கான பெரும் வெற்றி. லட்சக்கணக்கிலே பெண்கள் திரண்ட ஒரு மாநாடு இந்த மகளிர் மாநாடு. குறைந்தபட்சம் 2 லட்சம் பெண்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருப்பார்கள். இந்த மாநாட்டு திடலில் அமர்ந்திருந்தவர்களைப் போல 3 மடங்கு வெளியிலே திரண்டிருந்த மக்கள் வெள்ளம். திருச்சி, சென்னை நெடுஞ்சாலை முழுவதும்
மாநாட்டு திடலுக்குள்ளேயே நுழைய முடியாமல் ஆங்காங்கே வெல்லும் ஜனநாயகன் மாநாட்டின் போது எவ்வாறு குடும்பம் குடும்பமாக வந்து மாநாட்டை வெற்றி பெறச் செய்தார்களோ அப்படி குடும்பம் குடும்பமாக வந்தவர்கள் சாலை ஓரங்களில் தரையில் அமர்ந்து ஒரு திருவிழாவில் பங்கேற்க வந்த பொதுமக்களைப் போல இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள் என்பது சிறப்பு. குடும்பம் குடும்பமாக வந்தார்கள் என்பதுதான் இந்த மாநாட்டுக்குள்ள சிறப்பு. அவரவர் இல்லங்களில் இருந்தே தங்களுக்கான உணவையும் ஏற்பாடு செய்து கொண்டு வந்து மாநாட்டுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் வண்டிகளை நிறுத்திவிட்டு ஆங்காங்கே அமர்ந்து உணவை சாப்பிட்டார்கள். பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் செய்யவில்லை. இளைஞர் பட்டாளம் நிறைந்த ஒரு இயக்கம். 10:30 மணி வரையிலும் இந்த மாநாடு நடைபெற்றது. அதுவரையிலும் களையாமல் அந்த களத்திலே கட்டுப்பாடு காத்த ஒரு மாபெரும் படைவரிசை விடுதலை சிறுத்தைகளின் பட்டாளம். இதை மனம் திறந்து பாராட்டுவதற்கு இங்கே யாருக்கும் மனமில்லை. முதல் பக்கத்திலே இடம் கொடுக்க அவர்களால் முடியவில்லை. வழக்கம் போல 3 காலம் செய்தி, முக்கியத்துவம் இல்லாமல் இந்த செய்திகளுக்கு அவர்கள் இடமளித்திருக்கிறார்கள். இதை நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனாலும் கூட எதிர்மறை கருத்துக்களை, வதந்திகளை திட்டமிட்டு பரப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள். மது அருந்துவிட்டு மாநாட்டுக்கு வந்த இளைஞர்கள் என்று பொய் செய்தியை பரப்புகிறார்கள். 100 விழுக்காடு வடிகட்டிய பொய் அது. லட்சக்கணக்கில் திரண்ட இளைஞர்கள் கூடிய அந்த மாநாட்டில் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இல்லை என்பது யாருக்கும் எந்த வகையிலும் பாதிப்பு இல்லை என்பது அவர்களால் ஏற்க முடியவில்லை, பாராட்ட முடியவில்லை. கடந்த 35 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட இருட்டடிப்புகளை தாண்டித்தான் இந்த இடத்தை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். எந்த காலத்திலும் நம்முடைய கருத்துகளுக்கு, நம்முடைய உணர்வுகளுக்கு ஊடகங்கள் பெரிய அளவிலே மதிப்பளித்ததில்லை. ஆனாலும் நாம் தாக்குப்பிடித்து இந்த களத்திலே நிற்கிறோம். அதற்கு நாம் மக்களிடத்திலே கொண்டிருக்கிற நேர்மையான இணைப்பும் பிணைப்பும் தான் காரணம். நம்மை மக்கள் நம்புகிறார்கள். நாம் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த இணைப்பை, பிணைப்பை எந்த சக்தியாலும் உடைக்க முடியாது. வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு பெண்கள் திரண்டு வரவில்லை. இந்த இயக்கத்தின் மீதும், இயக்கத்தின் தலைமையின் மீதும் அவர்கள் கொண்டிருக்கிற அபாரமான நம்பிக்கைதான் காரணம். ஆகவே வழக்கம் போல மாநாட்டுக்கு எதிரான அவதூறுகளை சிலர் செய்து வருவதை பொருட்படுத்த வேண்டாம் என்று இயக்கத் தோழர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். பெண்கள் சீருடைகளை அணிந்து கொண்டு குதூகலமாக இந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள். கடைசி வரையில் பெண்கள் அந்த மாநாட்டில் அமர்ந்திருந்தார்கள். இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதிவு. அந்த தாய்மார்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு நாம் செய்த அளவுக்கு கூட பிரச்சார பணிகளை இந்த மாநாட்டுக்கு செய்யவில்லை. இந்த மாநாட்டுக்கான அறிவிப்பை செய்ததும் வதந்திகளை பரப்பி மாநாட்டுக்கான நோக்கத்தை களங்கப்படுத்தி பிரச்சனையை முற்றிலும் மடைமாற்றம் செய்துவிட்டார்கள். அதிலே நாம் கவனம் செலுத்த நேர்ந்தது. எனவே
வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு செய்த அளவுக்கு சுவர் விளம்பரத்தை நாம் இப்போது செய்யவில்லை. வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு நாம் செய்த அளவுக்கு விளம்பர தட்டிகளை நாடெங்கிலும் பெரிதாக வைக்கவில்லை. வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட செயற்குழு நடத்தியதைப் போல் இந்த மாநாட்டுக்கு நாம் மாவட்ட செயற்குழுக்களை நடத்தி தயார் செய்யவில்லை. வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இயக்கத் தோழர்கள் தலைமை மாநாட்டு செலவுக்காக கேட்டுக்கொண்ட அளவுக்கு நிதி பகிர்வு, நிதி பங்களிப்பு செய்தார்கள். இந்த மாநாட்டுக்கு அப்படி பரவலாக தோழர்கள் மாநாட்டுக்கான செலவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே தலைமைக்கு நிதி ஏதும் திரட்டி தரவில்லை. இப்படிப்பட்ட நிலையிலும் கூட இந்த மாநாடு எதிர்பார்த்ததை விட மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டில் தோழமை கட்சிகளின் சார்பில் பெண்கள் பங்கேற்றது கூடுதல் சிறப்பு. திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர மற்ற அனைத்து கட்சிகளில் இருந்தும் மகளிர் அணி தலைவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார்கள். திமுக அரசுக்கு கோரிக்கை வைக்கிற மாநாட்டில் திமுக பிரதிநிதிகள் பங்கேற்பது முரணாக இருக்கிறது என்ற விவாதங்களை தோழர்கள் நடத்துகிறார்கள் அல்லது விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஆனால் அந்த மாநாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் பங்கேற்று உரையாற்றிய தலைவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கைகளுக்கு முரணாக எதையும் பேசவில்லை, எதிராக எந்த கருத்தையும் பதிவு செய்யவில்லை, எதிர்மறையான எந்த விமர்சனத்தையும் வைக்கவில்லை என்பது மாநாட்டுக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகளையும் தாண்டி ஏராளமான அரசு சாரா அமைப்புகளை சார்ந்த தோழர்கள், ஜனநாயக சக்திகள், தலித் அல்லாத சமூகங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் என்று ஏராளமானவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்றார்கள். அதுவும் இந்த மாநாட்டுக்கு கிடைத்த கூடுதல் சிறப்பு. அடுத்து நாம் சிக்னேச்சர் கேம்பெயின் கையெழுத்து இயக்கம் டிஜிட்டல் மூலமாக மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கான அறிவிப்பை நேற்று நான் செய்து முதல் கையெழுத்தை இட்டிருக்கிறேன். கிராமந்தோறும் மது ஒழிப்பு மகளிர் குழுவை நாம் உருவாக்க இருக்கிறோம். அந்த மகளிர் குழுவின் மூலமாக மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள இருக்கிறோம். காந்தியடிகளையும் ராஜாஜி அவர்களையும் இந்த மாநாட்டில் ஒரு குறியீடாக நாம் வைத்தது, அடையாளப்படுத்தியது நம்முடைய ஆதரவாளர்கள், நாம் வளர வேண்டும் என்று உளப்பூர்வமாக விரும்பக்கூடிய ஜனநாயக சக்திகள் அதிலே முரண்படுகிற நிலையை நாம் உணர்கிறோம். அந்த முரண்பாட்டில் நியாயம் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன், ஏற்கிறேன். ஆனாலும் கூட மது ஒழிப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இருந்த சமகால தலைவர்கள், கருத்தியலுக்கு நேர் முரணான நிலைப்பாடுகளை மேற்கொண்ட தலைவர்கள் என்றாலும் கூட இளம் தலைமுறையினர் மது ஒழிப்புக்கான, போதைப்பொருள் ஒழிப்புக்கான இந்த யுத்த களத்தில் காந்தி, ராஜாஜி போன்றவர்களும் கூட மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து கொள்வதன் மூலம் அதற்கான தேவையை மேலும் கூடுதலாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இதில் வேறெந்த நோக்கமும் இல்லை, வேறு எந்த பின்னணியும் இல்லை.
முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்த போது காந்தியடிகளையும் ராஜாஜி அவர்களையும் நாம் இந்த அரங்கில் அடையாளப்படுத்த தேவையில்லை என்கிற கருத்தை முன்மொழிந்தார்கள். ஆனாலும் கூட இதை சொல்ல வேண்டியது இந்த தருணத்தில் முக்கியமானது என்று நான் உணர்ந்து அந்த அடிப்படையிலே அவர்களையும் இந்த மாநாட்டு அரங்கில் இந்த களத்தில் ஒரு அடையாளமாக கையாண்டிருக்கிறோம் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இதிலே இல்லை என்பதை நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ள ஜனநாயக சக்திகளுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளோடு கடுமையாக முரண்பட்டவர், மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தவர். ஆனால் காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற போது அவர் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். தந்தை பெரியார் ஒருபடி மேலே போய் காந்தியடிகளை அவ்வளவு கடுமையாக விமர்சித்த நிலையிலும் கூட இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்கிற அளவுக்கு காந்தியடிகளை நாத்துராம் கோட்சே சுட்ட அந்த தருணத்தில் பெரியார் பேசியிருக்கிறார். ஆகவே இதுபோன்ற கருத்தியல் முரணுள்ள தலைவர்களை அணுகும்போது தவிர்க்க முடியாத சில நேரங்களில் நம்முடைய நிலைப்பாடுகளோடு உடன்படுகிற சூழலை நன்றி உணர்வோடு எண்ணி பார்ப்பதும் அதை அங்கீகரிப்பதும் நம்முடைய கடமை என்று நான் கருதுகிறேன். எனவே தோழர்கள், இதை எதிர்மறையாக அணுக வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த நேரத்தில் நம்முடைய விளம்பர பணியில் நமக்கு பெரிய அளவிலே ஒத்துழைப்பு நல்கிய துண்டறிக்கைகளை அச்சிடுவது, அழைப்பிதழ் தயாரிப்பது போன்ற பணிகளில் இரவு பகலாக கண்விழித்து நமக்கு ஒத்துழைத்த தாமியா கம்ப்யூட்டர் சென்டரின் உரிமையாளர் தாமியா பரமசிவம் அவர்களுக்கும் தம்பி ஜெயவேல் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய சந்துரு உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். மாநாடு குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தால் அதை பொருட்படுத்த வேண்டாம். நம்மை எப்போதுமே அங்கீகரிக்க முடியாதவர்கள் நம்முடைய இந்த மாபெரும் வெற்றியை அங்கீகரிக்க மாட்டார்கள். அதிலும் கூடுதலாக லட்சக்கணக்கான பெண்கள் இந்த மாநாட்டில் சீருடையோடு வந்து பங்கேற்றார்கள் என்பதை அவர்களால் ஏற்க முடியாது, சகிக்க முடியாது. ஆகவே அவர்கள் விருப்பம் போல் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப, விமர்சனங்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதை யாரும் பொருட்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாட்டை வழக்கம் போல வெற்றி பெறச் செய்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். மீண்டும் நேரலையில் வேறொரு நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.